வாழ்ந்து சுகிக்க இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய். நம்முடைய ஆயர் மேசாக் அவர்களை நாங்கள்
ஐயாவையும் அன்பான கஸ்தூரி அம்மா அவர்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்த இந்த மகத்தான இந்த நல்ல அழகான ஒரு பெரிய வீட்டுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ஈவு, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு சோதரம். அதனால் ஒரு ஊழிய செய்வனா பிதாவான குடும்பத்தை கனப்படுத்துவார். அன்பான ஆயரை இந்த நாளிலே இந்த இடத்திலே கனப்படுத்தியிருக்கிறார், கௌரவப்படுத்தியிருக்கிறார், முக்கியப்படுத்தியிருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய காலத்தில் நான் சோதரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று சொல்லி தாவீது சொன்ன பிரகாரமாக இந்த நாளிலே அன்பான இந்த குடும்பத்தாருக்கு கொடுத்த இந்த வீட்டை நாம் ஆண்டுடைய நாமத்திலே இதை நான் பிரேச பண்ண போகிறோம். விசேஷமாக சிறப்பான நம்முடைய அழைப்பாளர் அம்பத்தூர் தொகுதி எம்எல்ஏ அவர்கள் நம்ம இடத்துல வந்திருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். அவர்களை திருச்சபையின் சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் நாங்கள் வருக என்று நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய மக்கள் பணி, இன்னும் சமூக பணி, சமுதாய பணி இதிலே சிறந்து விளங்கும்படியாக நாம் ஒவ்வொருவருமாக அவருக்காக பார்த்து வருவோம். இதனாலே இந்த வீட்டை ஆசீர்வதிக்கும்படியாக நம் அனைவரும் நாம் எல்லாரும் வளர்ந்து நிறுத்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இப்பொழுதும் எங்களுடைய ஆயர் மேசாக் ஐயாவுக்காக நன்றி சொல்கிறோம். ஈசிஐ ஸ்தாபனத்திலே ஒரு மூத்த ஆயராக ஆண்டவராக கடவுள் நீர் ஆண்டவரை வைத்தபடினாலே உங்களுக்கு சோதனை செலுத்துகிறோம். ஆண்டவரே சோதராம் ஈசிஐ மாதங்கள் ஆண்டவர் சோதர நகர் ஆலயத்திலே அவர்கள் ஆயராக பணி செய்து அது பிரமாண்டமான ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதிகம் ஆண்டவராகிய கர்த்தருடைய கிருபையினாலே இந்த வருடத்திலே அதை பிரவேசம் பண்ணும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இதனாலே கர்த்தாவே சாம்பல் புஸ்தகத்தில் வாசிக்கிற பிரகாரமாக நமது அடியாளுக்கு ஒரு வீட்டை கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஒரு அடியாள் என்பது என்னென்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று சொல்லியிருக்கிறேன். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் என்று சொன்ன பிரகாரமாக இந்த புதிய இல்லத்தை நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அதை ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர், ஈசாக்கை ஆசீர்வதித்த ஆண்டவர், யாக்கோபை ஆசீர்வதித்த ஆண்டவர், உன் பேரை பெருமைப்படுத்துவதை ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்ன பிரகாரமாக அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் அன்பான ஆயரை பயன்படுத்தி வருகிறதற்காக நாங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வாதம். இப்போது ஆண்டவரே இந்த வீட்டை அதை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதித்து பிரவேசிக்கிறோம். என்னுடைய அம்பத்தூர் அந்த எம்எல்ஏ அவர்கள் நம்மிடத்திலே சந்தோஷப்பட்டாவே, ஆனாலும் அவருக்கு நல்ல பயத்துக்காக கடவுளுடைய பயத்துக்காக நன்றி சொல்கிறோம். அவர்கள் அநேக திருச்சபைகளுக்கோ அநேக ஆயர்களுக்கோ அநேக மக்களுக்கும் சமுதாய பணி மற்றும் அநேக பணிகளை ஆற்றி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறார்கள். அவர்கள் மூலமாக இந்த நாளில் கூட இந்த வீடை அதை சோதனை பிரவேசிப்படுவது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. அவரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய சோதனை அரசியல் பணி ஆசீர்வதிக்கிறோம், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். அது போகும்போது வரும்போது கர்த்தருடைய பிரசன்னம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார்.
டான்ல கப்பல் பக்கர் பக்கர் ஒன்றும் இல்லை ஆன்லைன் அப்பப்போ வேணா ஃபோட்டோ எல்லாம் சுற்றணும்னா சுத்தம் செட்டு கொஞ்சம் தள்ளி வந்து ஓகேவா அவரை
அவர்களுக்கு கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். தயவுசெய்து உட்கார்ந்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல அருமையான பேர் மற்றும் கீபோர்டு இசைக்கறி வாசித்த அன்பான பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நம்முடைய திரு மேசாக் ஐயாவுடைய இந்த புதிய இல்ல திருப்பழாவை அன்பான நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் அவர்கள் வந்து திறந்து வைத்து சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நன்றியையும் வாழ்த்துக்களையும் குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய தாய் திருச்செவனுடைய ஆயர், எங்களுடைய சபையை சேர்ந்த நம்முடைய விசுவாசியில் நம்முடைய மூத்த ஊழியர் ஈசிஐயில் மூத்த ஆயராக இருக்கிற நம்முடைய மேசாக் ஐயா அவர்களை, அவருடைய குடும்பத்தாரையும் நாங்கள் எங்களுடைய ஈசிஐ புத்தாரம் திருச்செவனின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் கூறிக்கொள்கிறோம். ஆண்டவர் கொடுத்த இந்த மகத்தான ஒரு பெரிய ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி. நீண்ட நாட்கள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ அதை விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டது. ஆகவே இது எல்லாம் கடவுள் அருளிய ஒரு பெரிய ஈவு. கர்த்தர் கொடுத்த பெரிய காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆகவே இந்த இறை நன்றி வழிபாடை அநேக ஆயர்கள் இன்னும் விசுவாச பெருமக்கள் வருகை தருகிறார்கள். நம்முடைய இசிஐ திருச்செந்தூருடைய மூத்த ஆயர், நம்முடைய பெரம்பூர் ஏரியாவுடைய இருக்கிற மாதவரம் திருச்சபைக்கு வந்திருக்கிற அன்பான எங்களுடைய அன்பு ஆயர் திரு திமுத்தி ஐயா அவர்கள் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். அவர்களை குடும்பத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுது இந்த விதமான நல்ல ஆசீர்வாதங்களுக்காக, கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். இந்த ஆரம்ப ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிற பாஸ்டர் ராஜேந்திரன் அவர்கள் நமக்காக ஜெபம் பண்ணுவார்கள். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளிலே இந்த மாலை நேரத்தில் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அருமையான குடும்பத்தை தெரிந்து கொண்ட கிருபைக்காக மக்கள் ஸ்தோத்திரம். பாஸ்டர் மேசாக் மேபுல் குடும்பத்தார் இந்த இடத்துல கொண்டு வந்து அப்பா இந்த இடத்துல நல்ல ஒரு வீட்டை கட்டும்படியாய் அநேக வருடங்களாக பிரயாசப்பட்டு கொண்டிருந்தார்கள்ப்பா. அவர்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செயல்படுகிறவர், செயல்படுத்தினவர், இன்னும் செயல்பட போகிறவர், அவர்களை கடந்த காலங்களில் நடத்தினவர், இப்போது நடத்தி கொண்டிருப்பவர், இன்னும் பின்வரும் காலங்களில் பிள்ளைகளோடு எல்லாம் சேர்ந்து தலைமுறையாக நடத்தக்கூடிய தேவன் இன்றைக்கு கர்த்தாவே இந்த இடத்துல அப்பா இந்த ஜெபத்தை வைக்கும்படியாய் இந்த வீடு இன்னும் பூர்த்தியாகவில்லை. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு தன்னால் இயன்றதை அவர்கள் செய்து இன்றைக்கு உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நீ செய்து கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே கர்த்தாவே ஊழியங்களிலே நிலைத்திருக்கும்படியாய் இன்னும் அநேக கர்த்தாவே பதவியை மேன்மேல் உயர்த்தபடியாகவும் நாங்கள் நாளிலே இந்த வாழ்க்கையை நாங்கள் வரவேற்கும்படியாக கடந்த காலங்கள் நாங்கள் சபையிலே ஒன்றாக இருந்து இன்றைக்கு இன்னும் கர்த்தாவை இன்னும் பிரவேசிக்கப்படும்படியாய் இன்னும் ஊழியத்திலே முன்னேறி செல்லும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்ட கிருபைக்காக மக்கள் ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் மகிமைப்படுத்தும்படியாய் நாளில் வந்திருக்கிறார் சபை மக்கள், இவருடைய இனஜன பந்துக்கள், இரத்த சம்பந்தப்பட்ட குடும்பங்கள், இன்னும் உறவினர்கள் யாவரையும் இந்த நாளை ஆசிரிக்கும்படியாய் எல்லாரும் வந்து கலந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாகும், ஆராதனையிலே மகிமைப்படும்படியாகும், உண்மை மகிமைப்படுத்தும்படியாகும், நீரங்களை பூமியிலே வைத்து நீரங்களை மகிமைப்பட்டு வைத்துக் கொண்டபடினாலே நாங்கள் உண்மையை உயர்த்தி மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் செய்த கிருபைக்காக மக்கள் ஸ்தோத்திரம். இன்னும் வருவதெல்லாம் துரிதமாய் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம்.
தொடர்ந்து அவர்கள் நல்ல சுகபலத்தை ஆர்வத்தை குறிப்பதாக இதற்கான மீதியான வேலைகளை பூர்த்தியாக செய்து முடிக்க எல்லா தேவைகளை சந்திக்க தெரிவிக்கிறோம். தொடர்ந்து அவை தாங்களோடு இடைபெறுவாங்க, அவர்களை துருமாய் கொண்டு வருவாங்க. அவை தாம் மீதியான காரியங்களை அர்ப்பணிக்கிறோம். அவைதான் நிறைய பொறுப்பை செல்லும் பாதுகாத்து வைத்திருக்கிறோம். மீட்பு தெரிவிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்கிறோம். நாம் அனைவரும் அமர்ந்த வண்ணமாய் ஒரு பாடலை நாம் பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், ஒரு 2 சரணத்தை மாத்திரம் பாடுவோம். சோத்ரம் இயேசுநாதா உமக்கென்று சோத்ர இயேசுநாதா என்ற பாடலை கோயிலோடு சேர்ந்து பாடுவோம். சத்தவரம் பண்ணுது. அல்லேலூயா. சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. இப்போதும் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 இருந்து அந்த அதிகாரம் முடிய நம்மத்தில் இருக்கிற பாஸ்டம்மா மிஸ்ஸஸ் மேசாக் ஒரு சில வார்த்தைகளை வாசிப்பார். 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆவது அதிகாரம் வசனங்கள் 21 இருந்து 33 வசனங்களை நமக்காக படிப்பார்கள். வரை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 29 முடிய. உம்முடைய வாக்குத்தத்தின் நிமித்தமும்
உம்முடைய சித்தத்தின்படியேயும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்தீர். ஆகையால் தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ? பூலோகத்து ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக மீட்கிறதற்கும் தமக்கு கீர்த்தி விளங்க பண்ணுகிறதற்கும் ஏற்பட்டாரே. தேவரீர் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த உம்முடைய ஜனத்திற்கு முன்பாக பயங்கரமான காரியங்களை நடத்தி உம்முடைய தேசத்திற்கு அதிலே இருந்து ஜாதிகளுக்கும் அவர்களின் தேவர்களுக்கும் உமது மகிமையை விளங்க செய்து உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றைக்கும் உம்முடைய ஜனமாய் இருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி கர்த்தராகிய நீர் தாமே அவர்களுக்கு தேவனானீர். இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். அப்படியே சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக. உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனான சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. இப்பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரே, உமது அடியானுக்கு இந்த நல்ல விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். இப்பொழுதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான் என்பதே. ஆமென். அதுதாமே திருவசனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வாசித்த மகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் இந்த கத்தரி, அதாவது வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணி பாருப்பாங்க. ஆனால் இந்த வீட்டை கட்டுவதற்கு எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கிறார்கள் என்பதை சுருக்கமாய் அன்பான நம்முடைய ஆயர் மேசாக் அவர்கள் சாட்சியாக சொல்வார்கள். அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது இல்லை, நான் தான் உங்களை வரவேற்கணும், ஆனால் நீங்கள் திறந்தட்டி வரவேற்கிறீங்க. ரொம்ப மிக்க நன்றி. ஸோ என்னை பற்றி நான் அதிகமாக சொல்லணும்ல, இங்கே எல்லா உறவுகளும் நண்பர்களும் என்னை அறிந்தவர்களுமே இருக்கிறீர்கள் என்பதை நான் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல வீடு கட்டுவதற்கு அநேகர் காரணமாக இருந்திருக்கிறார்கள். ஒருத்தரும் கிடையாது. தாய் தகப்பன்லேருந்து, நண்பர்கள்லேருந்து, உறவுகளிலிருந்து, இன்னும் எல்லாம் காசு கொடுத்தாங்களான்னு யோசிக்காதீங்க. ஆலோசனைகளையும் அந்த ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் ஓய்ந்து போகிற நேரத்தெல்லாம் எனக்கு ஜபத்தில் தாங்கி இந்த ஆலயத்தை கட்டினார்கள். சாரி, அந்த வீட்டு எனக்கு சர்ச்சு மேலே ஞாபகம் எனக்கு அதை முடிச்சதான் எனக்கு ஞாபகம் வரும். ஆகையில இந்த இல்லத்தை கர்த்தர் கொடுத்தார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 40 வருடத்திற்கு முன்பதாக நினைத்த கனவுகள். சிறு பிள்ளையா இருக்கும்போது நாங்கள் சின்ன ஒரு ஓலப்பட்டால வாழும்போது அங்கங்கே போய் பாத்திரங்களை வச்சு மழை பெஞ்சா கஷ்டப்படும் போது நாமும் பெரிய ஆளாகி ஒரு வீடை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித பழக்கங்களும் நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம குடும்பத்தில் எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கு, நம்ம எதுவும் இருக்கக்கூடாதுன்னு அன்னைக்கு எடுத்த வைராக்கியம் இன்னைக்கு இந்த வீட்டில் வந்து இருக்கிறோம். ஸோ அந்த வைராக்கியம் மாத்திரல, சிறு பிள்ளையில நான் ஆலயத்துக்கு போவது வழக்கம். அங்கே போயிட்டு அங்கே சபையாரெலாம் எனக்காக ஜெபிப்பாங்க. அவங்க நல்லது சொன்னாங்களா இல்லை சாப்பிட விட்டாங்களா தெரியல, நீ ஊழியக்காராக கர்த்தர் உன்னை பெரிய ஊழியக்காராக்குவான்னு சொல்லி சொல்லி என்னை வளர்த்துட்டாங்க எங்கள் சபையார். ஸோ வகையில் அந்த சபையாருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இப்பொழுது இருக்கிற உறவுகள், அதாவது என் குடும்பம் என்று சொல்கிற சபையாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ரொம்ப நாள் நான் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக இந்த இல்லத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். இந்த இடம் ஒரு பெரிய சரித்திரம் வாழ்ந்த இடம். யாருமே இங்கே இருக்க முடியாது, வாழ முடியாதுன்னெலாம் சொல்லி சவால் விட்ட இடம் இது. ஆனால் கர்த்தர் என்னை நிற்க செய்தார். அது அவருடைய சுத்த கிருபை இல்லையா? இந்த இடம் வாங்கிறதுக்கு மேலே இந்த இடம் பயிராகி இந்த வீடு எரிஞ்சு போச்சு இல்லையா? எத்தனையோ முறை நாங்களும் வீடு கட்ட முயற்சி பண்ண முடியல. பல வருஷங்களாக, பல நாட்களாக இந்த இடத்துல பள்ளம் தோண்டுவோம், எல்லாம் விழுந்து எல்லாம்
எல்லாம் இடிஞ்சு நாசமா இருக்கும். வருஷம் அந்த தொடர்ச்சி தொடர்கிறது போல இருக்கும். ஆனால் கர்த்தர் ஜெபத்தினாலே இந்த இடத்துக்கு சியோன் இல்லம் என்று சொல்லி வைத்திருக்கிறோம். நான் வழக்கமா சியோன் மலையில போய் ஜெபிக்கிறது வழக்கம். மாதத்துக்கு ஒரு முறை முதல்லாம் போவோம். நாங்கள் போய் ஜெபிச்சு அங்கிருந்த மலையிலிருந்து கல் கொண்டு வந்து ஒவ்வொரு மூலையில இருந்து ஜெபித்து எல்லா வித ஆசீர்வாதங்களும் பெற வேண்டும் என்று சொல்லி, அதனாலதான் இந்த இல்லத்துக்கு பெயர் சியோன் இல்லம் என்று சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தந்த இந்த ஈவு. இதிலே என்னை அறிந்தவர்கள் உறவுகள் அநேகர் இருப்பீர்கள். ஒன்றுமில்லாத என்னை உயர்த்தி வைத்த ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார் என்று சொல்லி நான் மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த ஆயருக்கும் என் நன்றியை செலுத்துகிறேன். இப்பொழுதும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக ஆயர் மக்களை வரவேற்போம். நமது குடும்பத்தின் சார்பாக வந்து வரவேற்பார். வாங்க. குடும்பம் என்பது வாழ்த்து செய்திக்கு நேராக கடந்து சொல்லும் நம்ம திருப்பதான பாசமிகு உடன்பிறப்பு இல்லையா? எங்க 2 பேர் பார்த்தா ஒரே மாதிரி தெரியல. ஈசியில இருந்து 2 பேர் அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி தான் நாங்க. அல்லேலூயா. அப்பா அம்மாவுக்கு பிறந்த அண்ணன் தம்பி இல்லை, ஏசப்பாக்கு ஒரே ரத்தத்தில் பிறந்தாங்க. அல்லேலூயா. 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 நல்லா இருக்கிறீங்களா? உண்மை ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கர்த்தர் நாளிலே அருமையான ஆயருடைய வீட்டை உங்களுடைய பாதங்கள் பதிந்திருக்கிறது. அல்லேலூயா. அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியான ஒரு வாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கின்றேன். மேஷாக்கா இருந்தாலும் சரி, அவருடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. எனக்கு பொம்பளை பிள்ளைங்களே இல்லை, 2 பையன்தான். அதனால எனக்கு இவங்களை பார்க்கும்போதெல்லாம் என் பிள்ளையா தான் நான் பார்த்து கொண்டிருக்கேன். அல்லேலூயா. அதனால கூட கர்த்தர் நாளில் விசேஷமாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மாதா கோயில் திருச்சபை அதை நினைவுபடுத்தும் பொழுது ரொம்ப அது மிகுந்த சந்தோஷம். அநேக முகங்களை நான் பார்க்கிறேன். கர்த்தர் கொடுக்கப்பட்ட இந்த தருணத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் 1993ஆம் வருடம் மாதா கோயில் திருச்சபை உருவாக்குவதற்கு முதல் போதகராக இல்லையா, அதில் போட்டிருப்பாங்க பேர் என்ன போட்டிருப்பாங்கன்னா, இறையில் கல்லூரி மாணவர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதில் முதல் ஆரம்பித்த ஒரு ஊழியராக நான் கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டேன். அதனால நீங்களெல்லாம் சொந்த பந்தங்கள் தான். சுருக்கமாக சில காரியத்தை நான் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே 29ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, இப்பொழுதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வதித்தினாலே உமது அடியான் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். அருமையான மேஷக் அவர்கள் இந்திய சுவிசேஷ திருச்சபையிலே அவர்கள் பணியாற்றும் பொழுது, அது சேரும் பொழுது ஒன்றுமே இல்லை, வாழ்க்கை என்பது இவ்வளோதான் அப்படின்னு நினச்சி கடைசி எல்லாரும் சொல்லுவாங்க தெரியுங்களா, எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உன்னை தள்ளி விட்டா போதும், நீ எப்படியாவது உருப்பட்டுறியோ எழுந்துக்கிறியோ அது உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால எல்லா இடத்திலும் சுற்றி திரிந்து கடைசியாக இந்திய சுவிசேஷ திருச்சபையில் தள்ளி விட்டுருக்காங்க அவரை. ஆமென். தள்ளி விட்ட பிறகு இப்போ அங்கேருந்து எழுந்து நின்று கர்த்தர் அவருக்கு ஒரு வீட்டை கட்டுகிற ஒரு வாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கர்த்தருடைய பிரயாசம் விருதம். மேஷாக்கு எப்படியோ அப்படிதான் நானும். சென்னைக்கு நான் வரும் பொழுது ஒன்றுமே கிடையாது, ஒரே ஒரு பேண்ட்டு ஒரு சட்டை தான். அதை எடுத்துட்டு தான் காலேஜுக்கெல்லாம் வரும்போது எல்லாம் சூட் கேஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஒன்றுமே கிடையாது.
ஒரு பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு ஒரு பைபிள் எடுத்துட்டு இறையியல் கல்லூரிக்கு வந்தேன். ஆனால் கர்த்தர் உண்மையிலே எங்களுடைய வாழ்க்கை நினைத்து பார்க்கும் பொழுது எங்களுக்கெல்லாம் ஒரு வீடு கிடைக்குமா, எங்களுக்கெல்லாம் ஆண்டவர் கொடுப்பாரா, எங்களுக்கெல்லாம் அதை செய்வாரா அப்படின்னு நினைத்த நாட்கள் உண்டு. நாங்கள் யோசித்த நாட்கள் உண்டு. கோயம்பேடு பகுதியிலே நான் அந்த மார்க்கெட் வழியாக நடந்து போகும் பொழுது நான் நினைப்பேன், அந்த பெரிய பெரிய பில்டிங்லாம் பார்த்துட்டு, ஆண்டவரே இதில் கூட எனக்கு ஒரு வீட்டை நீங்கள் வச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு எனக்குள்ள ஒரு விசுவாசம். சிலர் கூட யாராவது வந்தாலும் நான் சொல்லுவேன், இதில் எனக்கு ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். கோயம்பேடு மார்க்கெட் இதில் இருக்கிற பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்து சொல்லுவேன், இதில் எனக்கு ஒரு வீடு இருக்குது. சிலர்லாம் என்னை திட்டி இருக்கிறாங்க, பைத்தியக்கார மாதிரி சொல்கிறேன், இதெல்லாம் உனக்கு எப்படி வீடு, நடக்கிறதுக்கு செப்பல் இல்லாமல் நடந்து போயிட்டு இருக்கிறோம். மேஷாக்குடி வாழ்க்கையிலே நான் பார்க்கும் பொழுது உண்மையிலே அன்பு தம்பியும் கடவுள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் என்பதை நான் உணர்கிறேன். கர்த்தரால் தான் இது முடியும், வேற ஒருவராலுமே முடியாத ஒரு காரியம். மனிதர்கள் எல்லாரும் தூஷிப்பார்கள், மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்துல எல்லாரும் அவமதிக்கிற ஒரு காரியங்கள், தள்ளப்பட்ட ஒரு கல்லை போலதான் வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் உண்மையில இங்க சொல்லப்படுகிற அதை சொன்னீர், அதை செய்கிறேன். அல்லேலூயா. நான் என் உள்ளத்துல நான் நினைக்கும் போது நான் சொன்னேன் தெரியும், இப்போ கோயம்பேடு பகுதியில் அப்படியே சுற்றி திரியும் பொழுது நல்லா அதாவது எப்படி சொல்றதுங்க, மாதாக்கோயில் நகருக்கு வரும்போதுல இவருக்கு தெரியும், குமார் ஐயாவுக்கு தெரியும், செருப்பு இல்லாமல் சர்ச்சுக்கு அந்த ஊழியத்துக்கு வந்தீங்க. அவன் அல்லேலூயா. அவர் என்னை கூப்பிட்டு போயிட்டு ரேஷன் கடையில் போயிட்டு ஒரு கடையில் போயிட்டு அது வந்து ஒரு செப்பல் ஒன்று வாங்கி கொடுத்தார், ரப்பர் செப்பல். அதெல்லாம் மறக்க முடியாத நாட்கள். ஆனால் உண்மையிலே சொல்றேங்க, இன்னைக்கு கடவுள் அருமையான மேஷாக்கையாவுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்றால் இது எங்களால் உண்டானது அல்ல. அல்லேலூயா. இது எங்களால் உருவாக்கப்பட்டதல்ல. அவர் முன்குறித்திருக்கிறார், அவர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு மேஷாக்கையா வந்து அவர் கைகளால கட்டப்பட்டிருக்கிற வீட்டை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு கட்டப்பட்ட வீட்டை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நாங்களே பிரிஸ்டேஜ் அபார்ட்மெண்ட்ல ஆண்டவர் ஒரு வீட்டை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 3 பெட்ரூம் 1200 ஸ்கொயர் ஃபீட்ல கிட்டத்தட்ட 90 லட்சம் ரூபாய்கள் கத்தர் கொடுத்திருக்கிறார்கள். நினைச்சு கூட பார்க்க முடியும். செப்பல் இல்லாம சென்னை பட்டணத்துல சுற்றி திரிந்த நாட்களிலே கர்த்தர் இந்த வார்த்தை இங்க சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்பொழுதும் உமது அடியானுடைய வீடு என்றென்னைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படி நீ அதை ஆசீர்வதித்திரும். கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். இங்க அதே அதிகாரத்துல தாவீது சொல்றாரு, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, வாசிங்களேன். அருமையான தேவனுடைய பிள்ளை சொல்லப்படுகிற காரியம் என்னன்னா 18ஆம் வசனம். அப்பொழுது தாவீது உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். நாங்களாம் கட்டுவோமான்னு நினைச்சு கூட பார்க்க, யோசிச்சு கூட பார்க்க, இந்த கல்லுக்கெல்லாம் நாங்களாம் உரிமையாளர்களா அப்படின்னு கூட தெரியல. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? தாயின் கருவிலே உருவாதற்கு முன்பதாகவே என் தேவன் எங்களை தெரிந்து கொண்டு பரிசுத்தம் பண்ணி அநேக மக்களுக்கு எங்களை தீர்க்கதரிசியாக வைத்திருக்கிறார். எங்க அபிஷேகத்துடைய நிலை பார்க்கும்போது தாவீதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆடுகளுக்கு பின்பாக சுற்றி திரிந்த வாழ்க்கை, வனாந்திர வாழ்க்கை. அங்க ஒண்ணுமே கிடையாது. எந்த ஒரு அங்க ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை துதிக்கிறது மட்டும்தான் அவனுடைய வேலை, வேற எந்த வேலையும் கிடையாது. அவன் ஆண்டவரை நடனமாடி துதித்து பாட்டு பாடி அவருடைய கிருபைக்குள்ள அவன் வளர்ந்தபடினாலதான் சாமியல் போறாரு. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது சாமியல் போறாரு, அபிஷேகம் பண்ணபடியா கர்த்தர் அனுப்புறாரு. ஈசாயை கூப்பிட்டு, எப்ப உன் பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு நான் அபிஷேகம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்க, ஒவ்வொருத்தரா கூட்டிட்டு வந்து நிக்க வைக்கிறாரு. நிக்க வைக்கும் போது மிலிட்ரி மேன், அவங்க எல்லாருமே பிள்ளைகள் எல்லாரும் மிலிட்ரி மேனுங்க, எல்லாரும் கூட்டு வந்து நிக்க வைக்கும் போது ஒவ்வொருத்தரையும் சொல்றாரு, ஆண்டு சொல்ற இவன் இல்ல சொல்லி எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சாமியல் அவனை கூப்பிட்டாங்க, அப்பா தாவீது அப்பா கூப்பிட்டு சொல்றாரு, இல்ல இன்னும் யாரும் உங்களுக்கு வீட்டுல ஒரு பிள்ளை இருக்கணுமே, அவன் எங்க இருக்கிறான்? அவன் ஒருத்தர் இருக்கான், அதை இவ்வளவுதான் அவன் பிள்ளைகளான்னு கேட்கும் போது, இல்ல ஒருத்தர் இருக்கான், அவன் எங்க இருக்கான்? ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கான். வனாந்திரத்திலே அவன் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. கூப்பிட்டு வாங்கின அவன் கூப்பிட்டு வரும் பொழுதே என் தேவனாகிய கர்த்தர் சாமுவேலை சொல்றாரு, இவன் தான். அவன் சொன்னவனே அவன் உள்ள உருகி பாருங்க, கர்த்தர் அவனை அபிஷேகத்துக்குள்ள நடத்துறார். அந்த அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நிலைமையிலும் அந்த தாவீதை நினைச்சு துதிக்கிற அந்த காரியம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கின்ற வேத வார்த்தை அவனுக்குள்ளே அந்த ஊடுருவி பாய்ந்தபடினாலதான் நீ சொன்னி இப்ப செய்றீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்டு பாருங்க. இப்ப சொன்னாரு கொஞ்ச நாள் சாட்சியில
சொந்த பந்தங்கள் எல்லாம் இருந்தாங்க, உறவுகள்லாம் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. ஒருத்தரும் 10 பைசா கொடுத்துருக்க மாட்டான். அல்லேலூயா. இவன் கொடுத்த பெரிய ஆள் ஆயிட்டா, இவன் ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டா, அப்ப நம்மள மதிக்க மாட்டான்ற எண்ணம் வரும். அல்லேலூயா. நீ மதிச்சானா மதிக்கணும், எங்களுக்கு தான் இருங்க. கடவுள் எங்களை மதிப்பாருங்க, கடவுள் எங்களை உருவாக்குவார். அல்லேலூயா. வீடும் வாசலும் ஏற்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தெய்வம். நாங்க படுக்கும் பொழுது நீங்க நினைக்கலாம், அவர் வாயில் ஒரு வார்த்தை வந்துச்சு. என்ன வார்த்தை தெரியுமா? இந்த அருமையான கர்த்தர் ஆலயத்தை கட்டி கொடுத்ததற்காக சோத்திரம் அப்படின்னாரு. அல்லேலூயா. இதாங்க என் உள்ளம். எங்க வாயில வர வார்த்தையெல்லாம் ஆலயம் தான். ஆலயத்தில் இருக்கிற மக்கள் தான். நீங்க தான் சொந்தம், நீங்க தான் பந்தம், நீங்க தான் எங்களுக்கு வழி. நாங்க செத்து போயிட்டா நீங்க தான் எங்களை எடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நாங்கள் எதையும் கொண்டு வந்தது இல்லைங்க, எல்லாம் உங்களை நம்பி தான். இன்றைக்கு மேஷாக்கையோட வாழ்க்கையில பார்க்கும்போது அருமையான துணைவியாரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு மனைவி. அவங்கள நினைச்சு நான் என் ஒய்ஃபு சொல்லுவேன். என் ஒய்ஃபு கொஞ்சம் எப்படி, அவங்க ரொம்ப என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஸ்பீடா இருப்பாங்க. மேஷாக்கை ஒய்ஃபு கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க. நான் சொன்னேன், அந்த அமைதியை போய் பாரியா அப்படின்னா போதும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. உண்மையிலே சொல்றேன், எனக்கு எப்படி சொல்றது, என் தம்பி ஒய்ஃப் எனக்கு என் சகோதரி. அல்லேலூயா. உண்மையிலே கர்த்தர் கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். இதுக்கெல்லாம் ஒரு பைசா கிடையாதுங்க, ஒரு பணம். நாங்களாம் முதலீடு செய்து கட்டப்பட்ட வீடு அல்ல. என் தேவனாக சமூகத்திலே காத்திருந்து அங்கே முதலீடு செய்யப்பட்டு கட்டப்பட்ட வீடு. அல்லேலூயா. இது எங்க இந்த வீடு, இது எம்மாத்திரம். நானும் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். இங்க சொல்லப்படுகிற காரியத்தை நான் பார்க்கும் பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகள் சொல்றாரு, இதுக்கு ஒண்ணுமே இல்லையா. இந்த வீடு கட்டுவதற்கு என்னால ஒரு காரியம் செய்ய முடியாத ஒரு நிலை இருந்தது. ஆனாலும் நீர் எங்களை அபிஷேகத்தீர், அந்த அபிஷேகத்தின் மூலமா நீர் கொடுக்கப்பட்ட இந்த வீட்டுக்கு, இந்த வீட்டுல கடவுள் ஒரு ரட்சிப்பை கொடுப்பார். அல்லேலூயா. இந்த வீட்டுக்கு என்ன வந்துதான் ரட்சிப்பில்லாத ஒரு நிலையில் இருந்த சகையுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் ஆண்டவர் சமத்துல விழுந்து, ஆண்டவர் சமத்துல அவன் பொருத்தனை பண்ண ஐயா, நான் யார்கிட்ட நான் வாங்கியிருந்தா அந்த நாளத்தினே கொடுத்துறேன்னு தன் அறிக்கை செய்த அப்படியே நாள் கத்த சொல்ல, இவனும் ஆபிரகாமுடைய குமாரன் நான் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. இந்த வீடு சாதாரண இல்ல. உண்மையிலே சீயோன் என்றுதான் என்ற ஒரு பெயர் ரொம்ப முக்கியம். நான் உண்மையிலே நான் யோசித்தேன், ஈஸியை விட்டு வெளியே போனோன்னா சீயோன் சர்ச் தான் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். அல்லேலூயா. வெளியே போனோம்னா சீயோன் சர்ச் தான். உண்மையில இது சீயோன் வீடு என்பது சாதாரண இல்ல, என் தேவனாகிய கர்த்தருடைய பர்வதம். அல்லேலூயா. அந்த பர்வதத்தை, இந்த பர்வதத்துக்குள்ள வருகிறவர்கள் ஒருவரும் வெறுமையாய் போவதில்லை. அல்லேலூயா. ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வீட்டுக்குள்ள வந்தா ஒரு அமைதி, இந்த வீட்டுக்குள்ள வந்தா ஒரு ஆசீர்வாதம், இந்த வீட்டுக்குள்ள வந்தா ஒரு கிருபை, இந்த வீட்டுக்குள்ள வந்தா ஒரு தயவு, இந்த வீட்டுக்குள்ள வந்தா எல்லா நன்மை கிடைக்கும் என்று சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வருகிறவர்களை கர்த்தர் ஒருவரையும் வெறுமையாய் அனுப்புவதில்லை. அல்லேலூயா. அல்லதான் இங்க தாவீது வாழ்க்கையில பார்ப்பாங்க, நானும் எம்மாத்திரம் வீடு எம்மாத்திரம். ரெண்டாவது சொல்றான் பாருங்க 20வது வசனம், இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகிய ஆண்டவராகிய நீர் உமது அடியானை அறிவீர், உம்முடைய வாக்கு தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியும் இந்த பெரிய காரியங்கள் எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற தயவு செய்தி. இது வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்ட வீடுங்க, நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு தேவன் வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்கிற தெய்வம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கேயோ எந்த இடத்துலயோ போக வேண்டிய எங்களை எல்லாம் கூட்டு கட்டி பிடிச்சி ஆண்டவர் இடத்துல நிக்க வச்சிருக்கிறாருன்னா சாதாரண தெய்வம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை நேசித்ததே இறைவா, என்னை நேசித்ததே இறைவா, என்னை நேசித்ததே இறைவா, ஏராளமாய் கிருபை ஏழையன் மேல் சொரிந்து நேசித்ததே நிறைவா, என்னை நேசித்ததே நிறைவா, என்னை நேசித்ததே நிறைவா. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கேட்க, ஏன் எங்களை நேசிச்சீங்கப்பா? ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நாளும் உருவாக்குகிற தேவனாகிய கர்த்தர். வேதத்துல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஆசீர்வாதம் எப்பொழுதும் இந்த இல்லத்திலே தங்கும். ஆமென். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியனுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஆமென். நம்ம எல்லாரும் இந்த அருமையான குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த இல்லத்தை ஆசீர்வதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். உண்மையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தகுதி இல்லாத எங்களை கூட கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தியிருக்கிறார். ஆமென். ஊழியக்காரனா ஒண்ணுமே கிடையாது. வீடு விட ஜெபம் பண்ணிட்டு ஏதோ நாங்கள் கொடுக்குற காணிக்கை வச்சுட்டு அதே அரிசி வாங்கி சமைச்சு சாப்பிட்டு போகிற ஒரு நிலைமை இருந்த ஒரு காலம் மாறி எங்களுக்கும் வீடு வாசல்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.
அப்படிப்பட்ட பாக்கியத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்துதிக்கிறேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே இருந்த வண்ணமாக வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களுடைய போதகர், எங்களுடைய அண்ணன், எங்களுடைய தம்பி, என்னோட சொந்த பந்தங்கள், எந்த உறவுகளோ எனக்கு தெரியாது, அவங்களை அப்படியே நினைச்சு, ஆண்டவரே, என்னோட ஊழியக்காரருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஐயா. ஆண்டவரே, என்னுடைய இல்லத்தை ஆசீர்வதிங்க ஐயா. ஒவ்வொரு மூலைகளும் உடைய சமூகம் இறங்கட்டும், என்னோட வல்லமை இறங்கட்டும், உன்னோட பலன் இறங்கட்டும், உடைய கிருபை இறங்கட்டும். ஆண்டவரே ஏசப்பா, இந்த இல்லத்துல வருகிறவர் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்பட என் ஆண்டவரே நீர் கிருபை செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கலாமே. தாவீது சொன்னா, ஆண்டவரே, இந்த வீடு ஏமாத்திரம் ஐயா, நான் ஏமாத்திரம், இதுக்கெல்லாம் நான் பாத்திரமானே கிடையாது, நீ தயவு எனக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, அந்த தயவு நிமித்தமாக என் வாழ்க்கையில் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த அருமையான இந்த வீட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்தி ஒரு நிமிடம் மௌனம் ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்க என்ன ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். பரிசுத்த பிதாவே துதிக்கிறேன். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கர்த்தருடைய பிரயாசம் விருதா என்று சொல்லி பார்க்கிறோமே. தேவரீர் நீர் கட்டியிருக்கிறீர், நீர் எங்களை உருவாக்குறீர் ஆண்டவரே. எங்கள் தாயின் கருவிலே உருவாதற்கு உண்பதமாக எங்களை பெயர் சொல்லி அழைத்தீர் ஆண்டவரே. அருமையான மேஷக்கையாக்காக, துணைவியாருக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிற ஐயா. நாங்கள் எம்மாத்திரம், இந்த வீடு எங்களுக்கு எம்மாத்திரம் ஐயா. நீர் எங்களுக்கு தங்குவதற்கு இடத்தை கொடுத்திருக்கிறீர். இதிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நித்திரை செய்யும் பொழுது, ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டிலே செபிக்கும் பொழுது, இந்த வீட்டிலே வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் இருந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆகிய திரியேக தெய்வம் இந்த அருமையான பிள்ளைகளை ஆண்டவரே, அருமையான குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதிக்கும் எங்கள் செபிக்கிறேன். அவன் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகி கர்த்தர், யாக்கோபின் தேவனுமாகிய கர்த்தர் இந்த அருமையான பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறாங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பிரியமுள்ள கரந்த பிள்ளைகளை தாங்கட்டும், சுமக்கட்டும், ஏந்தட்டும், தப்பிக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, இந்த வீடு கட்டுவதற்கு என்ன கடன் இருக்குது எங்களுக்கு தெரியாது ஐயா. எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர் நீர் ஆண்டவரே. 3 பெண் பிள்ளைகளை வைத்து இந்த குடும்பத்தை நடத்துவது என்பது சாதாரண காரியம் ஐயா. ஆனாலும் இந்த பிள்ளைகளை அற்புதமா நடத்தி கொண்டு வருகிற தயவுகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க ஆசீர்வதிங்க, எங்கள் ஒவ்வொருவரும் பேர் பெறாய் ஆசீர்வதித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கணும் நல்ல பிதாவே. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதாக்கள் நம்மளோடு கூடும். விசேஷமாக இந்த அருமையான இல்லத்திலே பிரவேசித்துக் கொண்டு அருமையான பிள்ளைகளோடும் அருமையான போதரோடும் ஒற்றார் உறவுள்ள மனைவரோடும் வருகை மட்டும் நிலைத்திருப்பாராக. நம் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுநாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நன்றி. இப்பொழுதும் எங்களுடைய திருச்சபையின் சார்பாக ஆயர் குடும்பத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். எங்க கூப்பிடுங்க, வாங்க வாங்க, ஓடி சாப்பாடு ஐயா வாங்க, பாசமெல்லாம் வாங்க. திருச்சபையின் சார்பாக அனைத்து ஊழியர்களின் சார்பாகவும் அந்த குடும்பத்து மக்களை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம்.
அருமையான என போதகருடைய அழைப்பிற்கு இணங்கி வருகை தந்திருக்கிற உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், திருச்சபையின் பிள்ளைகள், போதகர்கள், ஊழியக்காரர்கள் அனைவருக்கும் குடும்பத்தின் சார்பாகவும் ஈசி மாதா கோவில் திருச்சபையின் சார்பாகவும் நாங்கள் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.